Good morning to all. வணக்கம். Electric field due to dipole at a point on the axial line. இதான் நம்முடைய டாஸ்க். ஒரு எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா டூ சார்ஜஸ் மைனஸ் q ப்ளஸ் q செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆரிஜின்லேருந்து இந்த பக்கம் a அந்த பக்கம் a. Let C is a point on the axial line at a distance r from the center O. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனை இந்த மாதிரி நான் சைடில் எழுதியிருக்கேன். ஏபிங்கிறது டைபோல், C is a point on the axial line at a distance r from O. படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓலேருந்து சிக்குள்ள டிஸ்டன்ஸ் ஆர், அப்போ பிலேருந்து சிக்குள்ள டிஸ்டன்ஸ் ஆர், ஏ சப்ட்ராக்ட் பண்ணுங்க ஆர் மைனஸ் ஏ. அதே மாதிரி ஸோ ஏலேருந்து சிக்குள்ள டிஸ்டன்ஸ் ஆர் ப்ளஸ் ஏ. இப்போ இது நமக்கு பேசிக் கான்செப்ட் என்னென்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஒரு பாயிண்ட் சார்ஜ். இப்போ டைபோல் இஸ் மேட் அப் ஆஃப் 2 பாயிண்ட் சார்ஜஸ், ஒன்று மைனஸ் q இன்னொன்று ப்ளஸ் q. இதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தனியாக கண்டுபிடிக்க போகிறோம், அது E ப்ளஸ். இதுக்கு தனியாக கண்டுபிடிக்க போகிறோம், அது E மைனஸ். ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். இவ்வளோதான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா q/4πr² இன்ட்டு ஆர் கேப். இதை பேஸ் பண்ணி தான் E ப்ளஸ் E மைனஸ் ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். சப்போஸ் டியூ டு ப்ளஸ் க்யூனா அப்போ E ப்ளஸ், இங்குள்ள சார்ஜ் q டிவைடட் பை 4πε0. ஆக்சுவலாக பிலேருந்து சி ஸ்கொயர், அதனால் இது என்ன பண்ணலாம், ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். இது பாசிட்டிவ்னால ஆக்ஸ் அலாங் பிசி, ஆக்ஸ் அலாங் பிசி, ஏன்னா இது பாசிட்டிவ். ஆனால் பார்த்தீங்கன்னா டைபோல் மூமெண்ட் ஆல்சோ ஆக்ஸ் ஃப்ரம் மைனஸ் q டு ப்ளஸ் q. அப்போ டைபோல் மோமெண்ட் பியும் இந்த பிசியும் சேம் டைரக்ஷன். அப்போ நான் எழுதுகிறேன் ஆஸ் பிசி அண்ட் பி ஆர் இன் சேம் டைரக்ஷன். அப்போ நான் பிசின்னு போகிறதுக்கு பதிலாக இதை நான் பின்னு போட்டு போகலாம். அப்போ இந்த ஃபார்முலாவை E ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு q/4πε0 ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பி கேப். இதுக்கு ஏதோ நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் E ப்ளஸ். அப்போ சிமிலர்லி டியூ டு மைனஸ் க்யூனா, மைனஸ் க்யூ இதுக்குள்ள டிஸ்டன்ஸு, பட் மைனஸ் க்யூனா E வில் பி ஆக்டிங் டுவர்ட்ஸ் மைனஸ், P இஸ் ஆக்டிங் அவே. அப்போது இந்த P வெக்டாரும் E மைனஸும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். அப்போ சிமிலர்லி E மைனஸ் வெக்டார் அப்படி இருக்குன்னா தென் அந்த Q வந்து மைனஸ் க்யூன்னு வச்சுக்கலாம், டிவைடட் பை 4πε0 ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பி கேப். பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த E வெக்டார், E மைனஸ் வெக்டாரும் P வெக்டாரும் ஆக்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இங்கே ஒரு விஷயம் நான் பார்த்துக்கலாம், E வெக்டார் கமா P கேப் ஆக்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன், ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். தட் இஸ் திட் இஸ் நாட் அலாங் பிசி, இட் இஸ் அலாங் சிஏன்னு அர்த்தம். அப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தா தெரியும், ப்ளஸ் q இஸ் வெரி நியரர் டு சி, அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ப்ளஸ் q U ப்ளஸ் கிரேட்டர், அதனால் இந்த கோடு பெருசு, E மைனஸ் சிறுசு. E ப்ளஸ் இஸ் கிரேட்டர் தென் E மைனஸ், அதனால் இது லாங்கர் லைன் போட்டிருக்கேன், இது ஸ்மாலர் லைன் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தா தெரியும் E ப்ளஸ் வெக்டார் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் யார் அப்படின்னா E மைனஸ். காரணம் என்ன, E இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ இது ஆர் பக்கத்தில் இருக்குது, இது ஆர் தூரமாக இருக்குது. when r increases E decreases. தென் டைபோல் கண்டுபிடிக்கணும். அப்போ பை யூஸிங் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ரொம்ப முக்கியமான வார்த்தை. டைபோல் இஸ் மேட் அப் ஆஃப் த டூ சார்ஜஸ். அப்போ E ஆஃப் டோட்டல் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா E ஆஃப் ப்ளஸ் வெக்டார் ப்ளஸ் E ஆஃப் மைனஸ் வெக்டார். பட் E ப்ளஸ் இஸ் கிரேட்டர், இது மைனஸ் ஆப்போசிட். அதனால் இது ரெண்டுத்தில் நீங்கள் ஒன்றுலேருந்து டேரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணி போட்டுடலாம். therefore E ஆஃப் டோட்டல், இனிமேல் E ஆஃப் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு q/4πε0 ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். இது வேல்யூ பாருங்கள் மைனஸ், அதனால் மைனஸ் q/4πε0 ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். மறக்காமல் இதுவும் பி கேப், அதனால் பி கேப் கேன் பி டேக்கன் அவுட் சைட். இதுக்கப்புறம் ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன். அப்போ E ஆஃப் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு இந்த q/4πε0 வெளில எடுத்துடலாம், r ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஆர் மைனஸ் ஏ ஸ்கொயர், அதை போட்டிங்கன்னா 4RA ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் மைனஸ் 4RA. இதையும் மல்டிப்ளை பண்ணால் இது எழுதலாம்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். மறக்காமல் பி கேப். அப்போ E டோட்டலும் பி கேப்பும் ஆக்ஸ் இன் சேம் டைரக்ஷன். இங்கே பார்த்தா தெரியும். therefore this is E total. கூட்டி கழிச்சதுக்கப்புறம் E total P acts in same direction, ஏன்னா இது comes as a positive.
அப்போ இதில் ஒரு விஷயம் நம்ம எழுதலாம். இதில் என்ன தெரியுதுன்னா, அப்போ இ டோட்டலும் கமா பி வெக்டார் ஆக்ஸ் அலாங் ப்ளஸ் ஐ கேப், ப்ளஸ் ஐனா ரைட் சைட், தட் இஸ் அலாங் பிசி. இது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சின்ன அசம்ஷன் கேஸ் 1 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். அசம்ஷன் இஃப் இந்த ஆர் இஸ் வெரி லார்ஜ் கம்பேர்ட் டு இங்கேருந்து உள்ள ஆர் டிஸ்டன்ஸ் அதிகம், ஏங்கிறது இன்டர் மாலிகுலர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ், ஏ வெரி ஸ்மால். இஃப் ஆர் இஸ் வெரி வெரி லார்ஜ் கம்பேர்ட் டு ஏ, தென் என்ன இல்லைனா ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஹோல் ஸ்கொயர் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஆர் பவர் 4னு எழுதலாம். இதை விட்டுடலாம். அப்போ மேலே ஈக்குவேஷன் என்ன ஆகும்? தேர்ஃபோர் இ ஆஃப் டோட்டல் is equal to q by 4 pi epsilon naught 4RA அப்படியே கூட வச்சுக்கலாம் divided by கீழே என்ன ஆயிடுனா r power 4 r cancel. Therefore E of total is equal to q by 4 pi epsilon naught. இது r power r cube ஆயிடும். இது 4a வை 2a into 2னு எழுதலாம். மறக்காமல் along p cap அதை மறந்துடக்கூடாது. இப்போ இன்னும் கொஞ்சம் மாற்றி எழுதுறேன். தேர்ஃபோர் இ ஆஃப் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு 2ஏவை பின்னு எழுதலாம். பக்கத்தில் பி கேப். அப்போ முன்னாடி 2 இன்ட்டு பி இன் பை டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் கியூப் இன்ட்டு பி கேப். பி இன்ட்டு பி கேப்பை பி வெக்டார்னு எழுதலாம். எக்ஸ் இன்ட்டு ஐ கேப் எக்ஸ் வெக்டார் மாதிரி. அப்போ தேர்ஃபோர் இ ஆஃப் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பி வெக்டார் டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் கியூப். இவ்வளோதாங்க. யூனிட் எதுன்னு ஆசைப்பட்ட நியூட்டன் பெர் கூலும். இதில் ஒரு சம்மரைஸ் பண்ணுங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன். அப்போ ஜென்ரலாக எலக்ட்ரிக் டென்சிட்டி டியூ டு பாயிண்ட் சார்ஜ்னா வேரிசஸ் 1/r². அதே டியூ டு டைபோல்னா வேரிசஸ் 1/r³. அப்போ என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் டென்சிட்டி டியூ டு டைபோல் வந்து ஸ்மாலர், பாயிண்ட் சார்ஜோட கம்மி. இதை கிராஃபில் காட்டுங்க. பாயிண்ட் சார்ஜ்னா திஸ் இஸ் பாயிண்ட் சார்ஜ், வேரிசஸ் 1/r². இது டைபோல், இன்னும் கீழே இருக்குது, வேரிசஸ் 1/r³. எலக்ட்ரிக் அலாங் தி டைபோலுக்கு ஃபார்முலா அலாங் தி ஆக்சல் லைன். இவ்வளோதாங்க. ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுட்டு படிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சல் லைன், பாசிட்டிவ்க்கு தனியாக நெகட்டிவ்க்கு தனியாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட். ஓகே. ஸோ இது எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணுன்றது தான் நம்முடைய பேசிக் கான்செப்ட். மறுபடியும் ஈக்குவல் லைன் வில் டிஸ்கஸ் இந்த நெக்ஸ்ட். நன்றி, வணக்கம்.